ஏற்புரை மழலை கவிஞர் மயில்வாண்ட் அவர்கள். ஹலோ, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க அப்பா என்ன எப்ப பார்த்தாலும் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாம சொல்லுவாங்க. அத்தானமும் நான் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. என்னைய அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வச்சதே அப்பதான். நான் அவர் வயிற்றுல பிறந்தது பதிலா இவர் வயிற்றுல பிறந்திருந்தா வளர்ந்துருப்போம். படிப்புக்கும் சாதனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிய வச்சது தயாப்பா. வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்குன்னு உணர வச்சது தயாப்பா. இப்ப எனக்கு உயர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்க அக்கா கூட என்ன தம்பின்னு சொன்னா அசிங்கம், கேவலம். ஒண்ணு முன்ன போய் இல்ல பின்னவா கூட கூட வராத. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கிண்டல் பண்றாங்க. ரக்கா நோட்டு வீட்டுல மறந்து வச்சிட்டான்ட்டக்கா. நைட் பூரா முடிச்சது நீல இந்தா குடு. எங்க அம்மா தான் பாவம் என்ன நினைச்சு அழுதுகிட்டே இருக்கும். நான் நல்லா வந்துருமா, கவலைப்படாத. அழாதம்மா, எனக்கு வலி. மயில்வாண்ட் அவர்களின் தகப்பனார் திரு நடுநிலையான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. எனக்கு எதை பார்த்தாலும் பயம். இந்த சமூகத்தை பார்த்து பயம், இந்த நாகரிகத்தை பார்த்து பயம். எங்க அப்பா தாத்தெல்லாம் பதுக்கி வாழ்ந்துட்டாங்க. இந்த மகராட்சியை கல்யாணம் பண்ணதுனால நான் ஊருக்குள்ள வந்தேன். நான் ஊருக்குள்ள வந்து சாதனைனா என் பையன் பள்ளிக்கூடம் போனது அதை விட பெரிய சாதனைங்க. பள்ளிக்கூடம் கூட சேர்த்தேன். ஆளு வளரல, அறிவு வளரல, 10வது ஃபெயிலா போயிருவா, கூட்டு போக திருப்பி அனுப்பி விட்டாங்க. இந்த சாரோட பையன் தான் பிரைவேட்ல சேர்த்து விட்டு பரிசு எழுத வச்சு பாசம் பண்ண வச்சிட்டாப்ல. இந்த மனுஷன் எல்லாத்தையும் உடச்சிட்டாருங்க. எனக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மை, பயம் எல்லாத்தையும் உடச்சிட்டாரு. நன்றி உரை திரு தயாளன் அவர்கள். இந்த உலகத்துல உன்னால முடியும், நீ நல்லா வருவ, நீ பெருசா சாதிக்க போற, தைரியமா இரு அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இல்ல. துவண்டு போயிருக்கவங்க கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பாருங்க, வெடிச்சு சிதறி எழுந்து பல சாதனைகள் செய்வாங்க. நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பல புது புது விஷயங்கள் உருவாக காரணமா இருந்திருக்கு. நான் அதைத்தான் செஞ்சேன். எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி. கூடியிருக்கும் உங்கள்